உண்மையாவே டொனால்ட் ட்ரம்ப் மனம் மாறிவிட்டாரா? இந்த கேள்விதான் எனக்கு கடந்த 2 நாட்களாக வரும் செய்திகளை பார்க்கும்போது தெரிகிறது. உங்களுக்கும் தோன்றதுக்கான சான்ஸ்கள் அதிகமாக உள்ளது. ஏன் சொல்றேன்டா, நேற்று அ உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி ஜெர்மனிக்கு சென்று அங்கிருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் டொனால்ட் ட்ரம்போட கதைத்திருக்கிறார்கள். அதன் பின்னர் டொனால்ட் ட்ரம்பின் மைண்டில் அல்லது அவருடைய சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பான விடயங்களில். ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார், உக்ரைனும் ரஷ்யாவும் சில டெரிட்டோரிஸை ஸ்வாப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. ஸோ அதனால் விட்டு கொடுப்புக்கு 2 பேரும் தயாராக வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த விட்டு கொடுப்பு நடந்தால் அது ரஷ்யாவுக்கு தான் சாதகம். ஏனென்றால் தற்பொழுது வரை 5ல் 1 பகுதி உக்ரைனின் நிலப்பரப்பை ரஷ்யா கைப்பற்றி வைத்துள்ளது. குறிப்பாக கடந்த சில வாரங்களில் கிழக்கு உக்ரைனில் உள்ள பெரும்பாலான பகுதிகளை ரஷ்யா தன்வசப்படுத்தி வைத்திருக்கிறது. ஸோ இந்த நேரத்தில் ஒரு போர் நிறுத்தமோ ஒரு விட்டு கொடுப்புக்கோ வரும்போது அது நிச்சயமாக உக்ரைனுக்கு ஒரு பாதிப்பு. என்றால் ரஷ்யா தான் பிடித்த நிலங்களை அவ்வளவு இலகுவில் விட்டுக் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லை. ஸோ ஏற்கனவே 2014ஆம் ஆண்டு ரஷ்யா கிரீமியாவை உக்ரைனின் பகுதியை ரஷ்யாவுடன் இணைத்திருந்தது போரின் போது. தற்பொழுது கிழக்கு உக்ரைனின் பெரும்பாலான பகுதிகளை இணைத்திருப்பதானது உக்ரைனுக்கு ஒரு பின்னடைவாகவும் உக்ரைனின் பெரும்பாலான நிலப்பகுதிகள் ரஷ்யாவின் பக்கம் செல்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருந்தது. நேற்று இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் பேச்சுவார்த்தையின் பின்னர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார், தான் இந்த முதலாவது பேச்சுவார்த்தையில் எல்லைகளை பற்றியோ இடவிட்டு கொடுப்புகளை பற்றியோ எதுவும் கதைக்கப் போவதில்லை என்றும், இமீடியட் சீஸ்ஃபயரை பற்றி தான் முதலாவதாக கதைக்கப் போவதாகவும், 2வது மீட்டிங்கில் தான் ரஷ்யன் அதிபர் புட்டின் மற்றும் செலன்ஸ்கி விரும்பினால் ஐரோப்பிய நாட்டு தலைவர்கள் யாராவது விரும்பினால் பங்கு பெறலாம் அவர்களின் அனுசரணையோடு. ஸோ இப்போதைக்கு டொனால்ட் ட்ரம்பின் முக்கியமான குறிக்கோள் இந்த யுத்த நிறுத்தம் ஒன்றை 2 நாடுகளுக்கு இடையில் அமல்படுத்துவதுதான். அது மட்டுமில்லாமல் அவர்கள் இப்பொழுது அந்த அஜெண்டாவை வெளியிட்டிருக்கிறார்கள். என்ன நடக்க போறது, நாளை காலை 11 மணி உள்ளூர் டைம் 11:30க்கு காலையில் இந்த சந்திப்பு ஆரம்பமாகும். அதன் பின்னர் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெற்று முக்கியமாக இந்த உக்ரைன் ரஷ்யா போர் சம்பந்தமான பேச்சுவார்த்தை மட்டுமில்லாமல் சில வர்த்தக ரீதியான பேச்சுவார்த்தைகளையும் நடைபெற இருக்கின்றது. அதன் பின்னர் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடப்பதாக இருக்கிறது. அது தனித்தனியாகவா அல்லது 2 பேரும் சேர்ந்தா என்பது தான் தற்பொழுது வரை இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. டொனால்ட் ட்ரம்பும் குறிப்பிட்டிருக்கின்றார், தற்போது வரை அது உறுதி இல்லை. சில வேளை சேர்ந்து நடக்கலாம், சில வேளை தனித்தனியாக நடக்கலாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அநேகமாக இது சேர்ந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏனென்றால் ட்ரம்ப் இந்த பேச்சுவார்த்தை ஒரு வெற்றியை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்பதை உலகத்திற்கு காட்ட விரும்புவார். அதற்கு இருவரும் சேர்ந்து இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸை நடத்த வேண்டும் என்பதில் அவர் குறியாக இருப்பார் என்பதுதான் எனது எண்ணம். ஸோ பார்ப்போம். இந்த சந்தர்ப்பத்தில் தான் இன்று உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி பிரிட்டனில் இருக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் எப்பொழுது ரஷ்யாவை அதிபரை தனியாக சந்திக்க போகிறார் என்று தகவல் வந்தவுடன் உக்ரைன் ஜனாதிபதி தான் எல்லா இடமும் அலைந்து திரிகிறார். ஏனென்றால் ட்ரம்ப் குறிப்பிட்ட வார்த்தைகள் ஆரம்பத்தில் அப்படித்தான் இருந்தது. அது கிட்டத்தட்ட ரஷ்யாவுக்கு சாதகமாகத்தான் இருந்தது ட்ரம்பின் நிலைப்பாடுகள் பெரும்பாலும். ஸோ இதனால் உக்ரைன் பிரதமர் அதிபர் தான் தனித்து விடுவோமோ என்ற ஒரு அச்சத்திலும் ஒரு அங்கலாய்ப்பிலும் அனைத்து தலைவர்களையும் சந்தித்து கொண்டிருந்தார். அந்த வகையில் நேற்று அவர் ஜெர்மன் சான்சலரை சந்தித்தார். இன்று பிரிட்டன் பிரதமர் ஸ்டாமரை சந்தித்திருக்கிறார். ஸோ இப்போது வரை உக்ரைன் ஜனாதிபதி தற்பொழுது ஒரு சற்று மகிழ்ச்சியில் இருப்பதாகத்தான் தெரிகிறது. ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்பிடமிருந்து அந்த கூற்றானது அவருக்கு கொஞ்சம் சற்று தெம்பை கொடுத்திருக்கும் போலத்தான் தெரிகிறது. ஏனென்றால் ட்ரம்ப் இப்பொழுது நடுநிலையில் இருப்பது போலத்தான் தெரிவித்திருக்கிறார். அதை விட முக்கியமாக இன்று ட்ரம்ப் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். ஒரு பத்திரிகையாளர் எழுப்பிய கேள்வி, இப்ப ரஷ்யன் அதிபர் இந்த போர் நிறுத்தத்துக்கு சம்மதிக்காவிட்டால் அமெரிக்கா என்ன செய்யும் என்று சொல்லி அவர் கடுமையாக குறிப்பிட்டிருக்கின்றார். ரஷ்யா கடுமையான பின்விளைவுகளை சந்திக்கும். இப்போது அவர் இதை ஒத்துக்கொள்ளாவிட்டால். ஆனால் செலன்ஸ்கியும் புட்டினும் ஒரு டீலுக்கு வருவார்கள் என்று தான் நம்புவதாக தெரிவித்திருக்கின்றார். ஸோ அநேகமாக நாளை ஒரு சீஸ்ஃபயருக்கான முதல் கட்ட நடவடிக்கை ஏதும் எடுக்கப்படலாம். தற்காலிக சீஸ்ஃபயர் ஒன்று அறிவிக்கப்படலாம். அதன் பின்னர் 2வது மீட்டிங் தான் முக்கியமானது. அநேகமாக செலன்ஸ்கியும் அதில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக உள்ளது. நாளை அநேகமாக இந்த பேச்சுவார்த்தை ஒரு வெற்றியை நோக்கித்தான் நகரக்கூடியதாக இருக்கிறது. பார்ப்போம் நாளை என்ன நடக்கிறது என்று.
இன்று காசாவில் நடைபெற்ற தாக்குதலில் கிட்டத்தட்ட 32 பேர் உயிரிழந்துள்ளதாக காசாவினுடைய ஹெல்த் அத்தாரிட்டி தெரிவித்திருக்கின்றது. இந்த தாக்குதலில் சில தாக்குதல்கள் காசா சிட்டியில் உள்ள டொமஸ்டிக் ஏரியா, அதாவது குடியிருப்புகள், மக்கள் குடியிருப்புகள் உள்ள பிரதேசத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் கிட்டத்தட்ட 8 பேர் இறந்திருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. தற்பொழுது வரும் செய்திகளின்படி இஸ்ரேல் தாக்குதல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது தொடர்ச்சியாக. அங்கு மக்கள் சற்று என்ன சொல்லுவது, பதட்டத்தில் இருக்கிறார்கள். ஏற்கனவே இஸ்ரேல் தன்னுடைய காசாவின் டேக் ஓவர் பிளானை அறிவித்திருக்கின்றது. காசா சிட்டியை முழுமையாக கைப்பற்றிய பின்னர் தான் தனது அடுத்த கட்ட நடவடிக்கை என்று உக்ரைன் தெரிவித்திருக்கின்றது. ஸோ ஹமாஸை முற்றுமுழுதாக அழித்து காசா சிட்டியை முழுவதுமாக கைப்பற்றிய பின்னர் தான் திரும்ப மக்களிடமே ஒப்படைத்து விடுவதாகத்தான் இஸ்ரேல் உறுதியளித்து இருக்கின்றது. பார்ப்போம் இது என்ன நடக்க போறது என்று. ஆனால் இன்றும் உயிரிழப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் உதவிகளும் மக்களுக்கு செல்லுகின்ற உணவு மற்றும் ஏனைய அத்தியாவசிய உதவிகளும் தற்பொழுது என்ன சொல்வது, தாமதமாகவும் தடைப்பட்டும் தான் கிடைக்கின்றது என்ற தகவல்கள் வருகின்றன, அங்கிருந்து வரும் தகவல்கள். ஸோ பார்ப்போம். தற்பொழுது இன்று தேர்ஸ்டே நடைபெற்ற தாக்குதலில் கிட்டத்தட்ட 32 பேர் உயிரிழந்திருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலின் ஃபார் ரைட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் எனப்படும், அதாவது கடும் வலதுசாரி போக்குடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒருவர் ப்ரொஜெக்ட் ஈவன் என்ற ஒன்றை சமர்ப்பித்திருக்கிறார், அதாவது தெரிவித்திருக்கிறார் உலகத்துக்கு. அதாவது இந்த வெஸ்ட் பேங்க், அதாவது பலஸ்தீனமானது வெஸ்ட் பேங்க், காசா மற்றும் ஈஸ்ட் ஜெருசலேம் என்ற 3 பகுதிகளையும் கொண்டதுதான் ஒருமித்த பலஸ்தீனம். இதிலே அவர் குறிப்பிட்டிருக்கும் கருத்தானது, இந்த பலஸ்தீனத்தை, வெஸ்ட் பேங்கை 2ஆக பிரித்து, அதாவது ஈஸ்ட் ஜெருசலத்தில் இருந்து வெஸ்ட் பேங்குக்கான தொடர்பை நிறுத்துவதன் மூலம் ஒன்றுபட்ட பலஸ்தீனத்திற்கான கனவை தாங்கள் புதைத்து விடலாம், சிதைத்து விடலாம். இதுதான் அந்த ப்ரொஜெக்ட் ஈவன். இதை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இஸ்ரேல் பிரதமர் நெட்டன்யாகுவும் அதைவிட முக்கியமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பும் அப்ரூவ் செய்திருப்பதாகவும் இதற்கான வேலைகள் வருங்காலத்தில் நடக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், தற்பொழுது உலகம் முழுவதும் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் தவிர பெரும்பாலான நாடுகள் தற்பொழுது பலஸ்தீனத்திற்கான அங்கீகாரத்தை வழங்குவதில் மும்முரமாக இருக்கின்றன. இந்த காசாவில் நடக்கும் போரின் பின்னர் லேட்டஸ்டாக பலஸ்தீனத்தை அங்கீகரித்த மிகப்பெரிய நாடு ஆஸ்திரேலியா. அதை தவிர G7 உள்ள மிக முக்கியமான 3 நாடுகளான கனடா, பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன், இந்த 3 நாடுகளும் வரும் செப்டம்பரில் அங்கீகரிக்கப் போவதாக தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் இஸ்ரேலின் மிக முக்கியமான அமைச்சர் ஒருவர் தெரிவித்திருக்கும் இந்த கருத்தானது ஒன்றுபட்ட பலஸ்தீன், அதாவது இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கு ஒரு ஆப்பு வைப்பதை போலத்தான் இருக்கிறது இந்த செயலானது. இதை பெரும்பாலான ஐநா தலைவர்களும் யூரோப்பியன் யூனியன் தலைவர்களும் இந்த கருத்தை வன்மையாக எதிர்த்திருக்கிறார்கள். ஏனென்றால் இஸ்ரேல் இப்படிப்பட்ட கருத்துக்களை தெரிவிப்பதை நிறுத்துவதோடு உடனடியாக 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கு தேவையான வேலைகளில் மும்முரமாக இறங்க வேண்டும் என்று அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமான பங்கு அமெரிக்காவிடம் தான் இருக்கிறது. ஏனென்றால் அமெரிக்காவின் தயவில் தான் இஸ்ரேல் இப்படிப்பட்ட கருத்துக்களையும் இதுவரை நடக்கின்ற அந்த போர், உயிரிழப்புகள் எல்லாத்துக்கும் காரணமாகவும் உள்ளது. அமெரிக்கா சற்று உலகத்தின் பேச்சையோ உலகத்தின் இருந்து வரும் ஒளியை கேட்டாலே சற்று இந்த இஸ்ரேலின் இப்படிப்பட்ட கருத்துக்களை தவிர்க்க முடியும். இப்படியான கருத்துக்கள் மக்களுக்கிடையில் குரோதத்தை தான் வளர்க்கும். தற்பொழுது வரை BBC வெளியிட்டுள்ள ஒரு ஆவணப்படத்தில் இஸ்ரேலில் இருக்கும் மக்கள், காசாவில் மக்கள் ஸ்டார்வேஷன், அதாவது பட்டினியால் அழிகிறார்கள் என்பதை சற்று இன்னும் நம்பாமல் இருக்கிறார்கள் பெரும்பான்மையான இஸ்ரேலியர்கள். அதாவது இது அங்கிருக்கும் ஹமாஸ் வழங்கும் ஒரு ப்ரொபகண்டா, அதாவது அவர்கள் வெளியிடும் ஒரு நிகழ்ச்சி நிரல் தான் இது என்றும், அப்படி அங்கு ஸ்டார்வேஷனோ எதுவுமே இல்லை என்றுதான் தற்பொழுது வரை பெரும்பாலான இஸ்ரேலியர்கள் நம்புகிறார்கள். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அமைச்சரின் கருத்தானது இன்னும் அந்த மக்களிடையே ஒரு குரோதத்தையும், இரு நாட்டு மக்களுக்கிடையே, அதாவது ஜூயிஸ்க்கும் அராப்புக்கும் 2 மக்களுக்கும் இடையில் பெரும் இடைவெளியை ஏற்படுத்தும். இது அவர்களது ஷார்ட் டேர்ம் பொலிட்டிக்கல் அஜெண்டாக்கு சரியாக இருக்கும். ஆனால் ஒரு நீண்டகால பார்வையில் பார்க்கும்போது இது பெரும்பான்மை பெருமளவான விளைவுகளை ஏற்படுத்தும் மக்களுக்கிடையே. அடுத்த சந்ததியும் இந்த குரோதத்தோடும் விரோதத்தோடும் தான் வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸோ உலக நாடுகளின் கூற்றுப்படி வெகு விரைவாக இஸ்ரேல் இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கு ஒன்றிணைந்த பலஸ்தீனத்துக்கான ஒரு விடிவை பெற்றுக்கொள்வதில் இஸ்ரேலும் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். என்றால் அந்த 2 ஸ்டேட்டில் ஒரு ஸ்டேட் இஸ்ரேல், இன்னொரு ஸ்டேட் பலஸ்தீன். ஸோ 2 பேரும் ஒற்றுமையாக வாழ்வதுதான்
உலக அமைதிக்கும் எல்லோருடைய வாழ்வுக்கும் எதிர்கால சந்ததியினரின் ஒளிமயமான வாழ்க்கைக்கு ஒரு பிரதான ஊன்றுகோலாக இருக்கும்.